ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ஆப்ஸை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது நம்ம மொபைலில் நிறையாவே ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஸை நமக்கு தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். பட் சில டைம்ஸ் சில ஆப்ஸ் நம்ம மொபைலில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி ரன் ஆகிக்கிட்டு இருக்க நேரத்தில் சம்டைம்ஸ் நம்ம மொபைலில் டேட்டா மொபைல் டேட்டா கன்சியூம் ஆகலாம். இல்லாட்டி மொபைல் ஹீட் ஆகலாம். பேட்ரி ரொம்ப கம்மியாகிக்கிட்டு போகலாம். இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரலாம். பட் நம்மளால் நம்ம மொபைலில் ஒரு ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி, அதாவது ஒரு செட்டிங்கை எனேபிள் பண்ணி இல்லாட்டி டிசேபிள் பண்ணி இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ஆப்ஸை ஸ்டாப் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படி ஸ்டாப் பண்ணுறனால நமக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் ஆகுது அப்படின்னு நினைப்பீங்களா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் உள்ளே பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, டெவலப்பர் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகலாம், ஷோ ஆகாமலும் இருக்கலாம். ஷோ ஆகும் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. அப்படி ஷோ ஆகாட்டி இதுக்கு மேலே உள்ள அபவுட் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பாருங்கள், பில்ட் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மொபைலில் பாஸ்வேர்டை டைப் பண்ண கேட்கும். ஸோ அதையுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது யூ ஆர் நவ் டெவலப்பர் அப்படின்ற ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்படி ஆகினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா சிஸ்டம் அப்படின்றது கீழே பார்ப்பீங்கன்னா இருந்துச்சுன்னா, இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஆப்ஸ் அப்படின்றதுக்கு கீழே அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா, பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு பார்ப்போமா இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் லிமிட் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸஸ் அட் மோஸ்ட் 1 ப்ராசஸஸ். ஸோ நமக்கு தேவையான மாதிரி 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம கொடுத்துக்கலாம். இல்லாட்டி எந்த ஆப்ஸுமே என் மொபைலில் பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா இருந்துச்சுன்னா, நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸஸ் அப்படின்றதையுமே கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பேக்ரவுண்டில் எந்த ஆப்ஸுமே ரன் ஆகாது. ஸோ இப்படி தான் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ஆப்ஸை ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.